அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாசகம்னு துரைசாமி. இப்போ பசங்களாம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ +2 வந்துடுச்சு. அடுத்தது 10த்துக்கு வரப்போகுது. இப்போ 10த்தெல்லாம் உங்கள் வீட்டில் யாராவது 10த் எக்ஸாம் எழுதுனாங்களோ, ஆண்களோ பெண்களோ, இந்த குழந்தைங்களாம் அடுத்தது +1 +2க்கு என்ன குரூப்பில் சேரலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது ஒருத்தர் டாக்டர் படிக்கணும்னு என்ன இருக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு, அல்லது இன்ஜினியர் படிக்கணும், வெவ்வேறு விஷயத்தில் படிக்கணும்னு அவங்களுக்கு என்ன இருக்கும். குழந்தைகளோட எண்ணமும் அதே மாதிரி ஒத்து போனோம்னா ஓகே. அப்படி இல்லாமல் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ 2 பேர்த்துக்கு சண்டை வரும். அப்போ நம்ம நம்ம அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை நம்ம சேர்த்து விட்டாலும் படிக்க மாட்டாங்க. அப்புறம் பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சங்கடப்படுற மாதிரி நம்ம நினைப்பாங்க. பெற்றோரை குழந்தைங்க நினச்சிக்குவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா இப்போ 10th முடித்து அடுத்தது +1 போகிறாங்க, +2 போகிறாங்கன்னா, அதுக்கப்புறம் காலேஜெலாம் போகிறப்ப காலேஜு, அப்புறம் அதுக்கப்புறம் வேலை, மேரேஜு, இல்லை சொந்த பிஸ்னஸ் இப்படிலாம் அமையனா முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்னா, உங்களுடைய குழந்தையுடைய ஜாதகம், இப்போ ஜாதகம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு 2வது ஆப்ஷன். ஆனால் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய குழந்தையுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட, பரிகாரம் சொல்லாத, அவர் சொல்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில அந்த மாதிரி நீங்களே தான் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அணுகி, அடுத்து அவங்க என்ன திசை நடந்துகிட்ருக்குது, அடுத்த என்ன திசை வரப்போகுது, +1 +2க்கு அப்புறம் காலேஜ் போகிறப்ப என்ன திசை நடக்க போகுது, அதெல்லாம் பார்த்து அந்த திசைக்கு என்ன உங்களுக்கு படிப்பு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்து நீங்கள் குழந்தைங்கள அந்த குரூப்பில் சேர்த்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க, அந்த ஜோசிட்டு கூப்பிட்டு போங்க, பக்கத்தில் உட்கார வச்சு குழந்தைங்க கேட்க சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை நடக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள், உடனே டாக்டருக்கான தூண்டுதல் இருக்கும். அப்போ செவ்வாய்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு திசை ஆரம்பிச்சிடும். அப்போ ராகு திசை ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வேறு எண்ணத்தை மாறும். அப்போ ராகு திசை ஆரம்பிக்கிறப்ப அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை ஆரம்பிச்சிடும். அப்போ குரு திசை அப்போ மாறி மாறி வரும். அப்போ இது எந்த வருஷத்துக்கு இருக்குது, அடுத்தது இந்த குழந்தைங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு என்ன மாதிரி இது வருது, அதுக்கேற்ற படிப்பு, இப்போ படிப்பு படிச்சிட்டோம்னா அதுக்கேற்ற தொழில் இப்போ செய்யலாம். அந்த தொழிலில் முன்னேறி அதுக்காக ஆட்டோமேட்டிக்காக முன்னேறி அடுத்த ஸ்டேஜ் போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் +1ல் நல்ல குரூப்பில் சேர்த்துறப்ப நீங்கள் என்ன குழந்தைங்க படித்தா சிறப்பாக இருக்கும், எதிர்காலத்தில் என்ன இதுக்கு போவாங்கங்கிறது முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுதான் ஜோதிடம். ஜோதிடங்கிறது அதுக்கு தான் பார்க்கணும் ஒழிய மற்ற எந்த ஒரு இதுக்கும் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அதாவது வீடு கட்டுறதுனா வீடியோ கால் போடுறது இப்படின்னா அந்த விஷயம் பார்க்கலாம். மற்றபடி குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நம்ம நோட் பண்ணிவிட்டு அது பார்க்குறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் இப்போ என்ன டைம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் நல்ல ஜோதிடரை நீங்கள் ஆலோசனை பண்ணி நீங்கள் இந்த குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க. அவங்களும் லைஃப்பில் அந்த அந்த திசையும் புத்தியும் நோக்கி அவங்களுடைய மனதும் உடலும் இயங்கும். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாமே சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், நல்லா படிப்பாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அவங்களும் நல்ல வாழ்க்கையில் நல்லா சூப்பராக வருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் பல நல்லது இருக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.